இந்த படம் டப்பிங்க்கு ரொம்ப பீனட் ப்ரைஸுக்கு ஒருத்தர் வாங்கினாங்க. சும்மா பண்ணலாம் சார்னு பண்ணாங்க. இட் மேட் சென்சேஷன். இப்போ என்ன இம்பார்ட்டன்ட்னா, இட் வாஸ் ஸோ டஃப். ரஜினி சார், சுரேஷ் என்ன நடக்கிறே தெரியல, எனக்கு கரெக்டாக இருக்கு இல்லையா கேட்பாரு. தைரியமாக இருக்கு சார். ஓடி வந்து, சார் அந்த ஆள் கெட் அவுட் சொல்கிறான் சார், சீன் பாதியில் இருக்குது சார், அலோவ் பண்ண மாட்டேன் போல இருக்குது. சரி, எங்கேஜும் ஃபார் 10 minutes சொன்னார் சார். இந்த ஒரு ஆள் ஓடி வரானே, அன்றைக்கி பாருங்கள் அந்த ஷார்ட்டை காட்டவே இல்லை. அந்த ஆளை ஆக்சுவலாக ஃபைட் மாஸ்டர் எடுக்க மறந்துட்டார். 3 hours தான் இருக்கு என்கிட்ட. மேக்ஸிமம் 1 hour 6 o'clock வரைக்கும் கொடுப்பாங்க. 4 hours இந்த சீன் எடுக்கணும். பாசிபிளா? அண்ணாமலை கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். ஃபஸ்ட்டு எங்களுக்கு நம்ம ஸ்க்ரீன் பிளேயில் வந்த ஒரு ஹை சீன் விச் ஐ திங்க் ஒர்க்ட் பிக் டைம். இது வந்து இம்பார்ட்டன்ட் எது சொல்லணும்னா, இந்த படம் தமிழில் ஓகே, ரஜினி சார் இந்த படத்துக்கு ஒரு கிரேஸ் உண்டு, எல்லாம் உண்டு. தெலுங்குல டப் பண்ணாங்க. அது வரைக்கும் ரஜினி சாரோட எந்த படம் தெலுங்கில் ஓடினதில்லை. நெவர். ஹி ஆக்டட் டைரக்ட் தெலுங்கு ஆல்சோ, பட் நோ ஃபிலிம்ஸ் ரேன் இன் தெலுங்கு. இந்த படம் டப்பிங்க்கு ரொம்ப பீனட் ப்ரைஸுக்கு ஒருத்தர் வாங்கினாங்க. சும்மா பண்ணலாம் சார்னு பண்ணாங்க. இட் மேட் சென்சேஷன். இப்போ என்ன இம்பார்ட்டன்ட்னா, இந்த படம் தெலுங்கு, இப்போ ரஜினி சாரோட மாஸ் இமேஜ் சார், இவரோட இதில் கிரேஸில் ஓடித்து சொன்னீங்கன்னா, அங்கே எப்படி ஓடித்துப்போம்? திஸ் ஃபிலிம் ஹேட், த ஸ்கிரிப்ட் ஹேட் தட் பவர், த ஸ்க்ரீன் பிளே ஹேட் தட் பவர். அந்த உள்ளே இருக்கிற அந்த கர்வ் வாஸ் ஸோ பவர்ஃபுல். பீப்புள் என்ஜாய்ட். அண்ட் பிலீவ் மீ, எனக்கு தெரிஞ்ச ஒரு 25 படம் இதே டெம்ப்ளேட்டில் தெலுங்கில் எடுத்துட்டாங்க. சிரஞ்சீவி சார், பாலகிருஷ்ணா, வெங்கடேஷ், எல்லோரும் பண்ணிட்டாங்க. அண்ட் எல்லா படம் சூப்பர் ஹிட். அது வேறு விஷயம். த டெம்ப்ளேட் ஒர்க்ட். சிரஞ்சீவி ஹிந்திரான்னு ஒரு படம் எடுத்தாங்க, சமரசிம்மா ரெட்டின்னு ஒரு படம் எடுத்தாங்க. எல்லாம் இது இவர் யார் இட் ஒர்க்ட். எவ்ரி ஹீரோக்கு அது ஒர்க் அவுட் ஆகிடுது. ரஜினி சார் பிகேம் அ பிக் பவர் தர் ஆஃப்டர் தட். இந்த பாஷாவுக்கு அப்புறம் அவர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வேறு யாரும் போட்டிக்கு வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு அவரோட கிரேஸ் வந்து. ஸோ எங்கேயோ இந்த ஃபிலிம்குள்ளே இருக்கிற அந்த ஸ்டோரி, த ஸ்க்ரீன் பிளே, த பவர் ஆஃப் த ஹீரோ இஸ் கேரக்டர் ஒர்க்ட் பிக் டைம். தட்ஸ் வாட் ஐம் ட்ரைங் டு சே. there's ஒன் மோர் சீன். அதனோட சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா இருக்குது. பேஸ் சீன் படத்துக்கு அப்போ அமிதாப் பச்சன் வச்சு அந்த சீனை சொன்னதும், இதுதான் பேஸு. மோஸ்ட்டு நம்ம எடுக்க வேண்டிய, பிரமாதம் எடுக்க வேண்டிய சீன் இதுதான். டீட்டெயில்டு எடுக்கணும், நல்லா எடுக்கணுங்கிறது ஒரு டைரக்டருக்கு சார் அதுதான் இம்பார்ட்டன்ட் சீன் பிளானில் இருக்கும் இல்லையா. அன்றைக்கி கார்த்தால ஃபிலிம் சிட்டிக்கு போனோம். ஷூட்டிங் வேறு ஏதோ சீனுக்கு, மழை. சடனாக அந்த சீன் எடுக்கலாமா, கேன்டீன் இருக்கே, தங்கச்சி வந்து பேசுகிற சீன் எடுத்துடலாம், அங்கே அது ஃபிலிம் சிட்டியில் இருக்கிற கேன்டீன். சரி, மழை பெஞ்சுட்டு இருக்க சொல்லிட்டு இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். மழை நிற்கிற மாதிரி இல்லை, அவுட்டோர் போக முடியாது சார், வேஸ்ட் ஆகிடும் ஷூட்டிங்கெல்லாம், வந்துட்டோம் யூனிட்லாம். ஒரு அந்த மெடிக்கல் சீன் எடுக்கலாமா, எங்கே அங்கே எம்டி ஒரு ரூம் இருக்குது சார், கரெக்டாக இருக்கும், போய் பாருங்கள், பார்த்தாச்சு நல்லாயிருக்கு, இப்போ எடுத்துடலாம். நினச்சி பாருங்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீனு. எவ்வளோ பிளாக் இருக்குது? ஃபஸ்ட்டு தங்கச்சி வரணும், கெட் அவுட் சொல்லணும், அப்புறம் இவர் பிரதரோடு வரணும், போகணும். அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த பாஷா சொன்னோம், அந்த பயப்படணும், கிளாஸ் வெளியிலேருந்து பார்க்கணும், வெளியில் வந்து டயலாக் சொல்லணும், இந்த பக்கம் இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள், எவ்வளோ ஆங்கிள்ஸ் இருக்குது அதில். நீங்களே ஃபிலிம் மேக்கர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ மச் ஆஃப் ஒர்க் இஸ் தேர். கரெக்டாக அங்கே பர்மிஷன் வந்து 2 o'clockலேருந்து 5 வரைக்கும் தான். 3 hours தான் இருக்குது என்கிட்ட. மேக்ஸிமம் 1 hour 6 o'clock வரைக்கும் கொடுப்பாங்க. 4 hours இந்த சீன் எடுக்கணும். பாசிபிளா? இப்போ எவ்வளோ ஃபார் திங்கிங்காக இதை பிளான் பண்ணணும்னு நினச்சி பாருங்கள். நான் என்னோடய பெருமைக்காக சொல்லலை, பட் இட் ஹேட் டு பி எக்ஸ்ட்ரீம்லி பர்ஃபெக்ட். ஏன்னா மறுபடியும் அதே ஆங்கிள் மறுபடியும் வரக்கூடாது. ஸோ ரஜினி சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் நான் எடுக்கிறேன், நானா என்ன எடுக்க போகிறேன்னு நான் சொன்னதை மட்டும் எல்லோரும் பண்ணிவிடுங்க, கன்ஃபியூஸ் ஆகாதீங்க யாருன்னு சொல்லிட்டேன் நான். ஏன்னா என் மைண்டில் எடிட் இருக்குது.
ஐ வில் பி டூயிங் சர்டன் ஜம்ப் பண்ணிருப்பேன் சார். இந்த தயவு செய்து எல்லோரும் கொஞ்சம் இதில் இருங்க, என்னோடய கண்ட்ரோலில் நான் சொன்னதை பண்ணுங்கன்ட்டேன். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் நான் சொன்னதை மட்டும் ஒரு நோட் பண்ணிங்க. எடுத்தாச்சு, எடுக்கலை. வைட் ஆங்கிள் ஃபஸ்ட்டு பொண்ணு வரா, அதே ஆங்கிளில் ரஜினி சார் வருது, அதே ஆங்கிளில் ரவுடிஸ் வருது, அதே ஆங்கிளில் கெட் அவுட் வருது. ஸோ 4 சீனோடும் ஒரே ஆங்கிளில் வைட் ஷார்ட்ஸ், அதே ஆங்கிளில் க்ளோஸ்அப்ஸ். யூ ஜஸ்ட் இமேஜின் எங்கே கண்டினியூட்டி எல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியாது நமக்கு. ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்தது, செகண்ட் டைம் வந்தது, தேர்ட் டைம் ஃபுல்லாக எடுத்துட்டேன். தென் கவுண்டர் ஆங்கிள் க்ளோஸ்அப்ஸு, இந்த கவுண்டர் ஆங்கிள் க்ளோஸ்அப்ஸு, வெளியில் ஷார்ட்டு, எல்லாத்தையும் ஆல் சீன்ஸுக்கும் அப்பப்போ ஜம்ப் பண்ணி எடுக்கணும். இட் வாஸ் ஸோ டஃப். ரஜினி சார், சுரேஷ் என்ன நடக்கிறே தெரியல, எனக்கு கரெக்டாக இருக்கு இல்லையா கேட்பார். தைரியமாக இருக்கு சார். இது பாலச்சந்தர் சார்கிட்ட ட்ரெயின் பண்ணதுனால வந்தது நான் சொல்ல வரேன். ஹீ வாஸ் அன் எடிட்டர். மைண்டில் அவ்வளோ எடிட் பண்ணுவார் அவர், பர்ஃபெக்டாக எடிட் பண்ணுவார். அதுக்கு நான் ஏக் துஜே கேலிங்கிற படம் பண்ணும்போது ஐ சா தட் ஹேப்பனிங். ஒரு பெரிய ஹவுஸ் விசாகப்பட்டினத்தில் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம், கமல் சாரும் ரத்தி அக்னிஹோத்ரி வச்சு. ஃபுல் பர்மிஷன் கொடுத்த ஹவுஸு, பிகினிங் சீன்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். கடைசியில் அந்த ஆளுக்கு, அந்த ஓனருக்கும் ப்ரொடியூசருக்கு ஏதோ சண்டை எடுத்து கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ்னு சொல்லிட்டார். ஓடி வந்து, சார் அந்த ஆள் கெட் அவுட் சொல்கிறான் சார். சீன் பாதியில் இருக்குது சார், அலோவ் பண்ண மாட்டேன் போல இருக்குது. சரி, எங்கேஜும் ஃபார் 10 minutes சொன்னார் சார். 10 நிமிஷம் அந்த ஆள் ஏதோ டைம் பாஸ் பண்ணுங்க சொல்லிவிட்டு டக்குன்னு வைடில் கமல் சாருக்கும் மாதவிக்கும் ஒரு ஷாட் எடுத்துகிட்டு அப்படி நீ போ, எண்டு ஷாட் எடுத்து 2 ஷாட்டும் பேக்கப் சொல்லிட்டார். சீன் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்கம்ப்ளீட் சீன். ஃபுல் பிகினிங் எல்லாம் ஆர்டரில் எடுத்து அப்படியே லாஸ்ட் ஷாட் எடுத்துட்டார். நடுவில் எல்லாம் ஜம்ப்பு போகலான்ட்டார். எங்கே நாங்கள் தங்கின கெஸ்ட் ஹவுஸ்குள்ளே போகலாம்னார். சம்பந்தமே இல்லை, நோ மேட்ச். லக்கிலி அங்கே இருக்கிற பெயிண்டிங்கும் அங்கே இருக்கிற பாட்ஸு ஃப்ளவர் வைஸ் எல்லாம் நம்மளுது, இதெல்லாம் எடுத்துனுவான்னார். ஒரு இடத்துல அந்த ஃப்ளவர் வைஸை போட்டு இதை வச்சுட்டு ஷிஃப்ட் டைட் ரேஞ்சில் முடித்தார் அந்த சீனை. மேட்ச் பண்ணி எண்டு பண்ணிட்டார். இட் இஸ் சம்திங் ஐ வாஸ் ஃப்ளோர்டு தட் சம்படி ப்ராப்ளம் வந்து அது எப்படியெல்லாம் அவர் ஆல்டர் பண்ணி எடுத்தாரோ அந்த சீன் இப்போ பார்த்தா கூட தட் இஸ் வாட் அந்த டெக்னீஷியனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் நாலேஜ் ஆஃப் எனக்கு இது போகிறோம் இது ஆக்சுவலி பெட்டராகவே வந்தது. அது அவ்வளோ டைட் பிளாக்கில் எடுத்து முடிச்சிட்டார். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பல தடவை அவர்கிட்ட வந்ததுனால ஐ வாஸ் எனாமர்ட் பை இஸ் ஒர்க்கிங் ஸ்டைல். ஸோ இது வந்து என்னோடய 2 எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இந்த 2 சீன்ஸ் காட்டினதுன்னா அந்த இம்பார்ட்டன்ட் சீனை எப்படி க்ரேஸியாக எடுத்தோம் நாங்கள். ஆனால் எடிட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரஜினி சார் எப்படியா எடுத்தா இதை பர்ஃபெக்டாக இருக்குது, எதுவுமே மிஸ் ஆகலையே. தட் இஸ் வேர் நீ கேபி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு கரெக்டாக ப்ரூவ் பண்ணிட்டேடான்னார். பிகாஸ் தட் இஸ் ட்ரூலி ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சீன்லேயும் ஒரு இதிலும் ஹேட். தென் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஆடியன்ஸ் வெயிட்டிங் இந்த சீனுக்காக தான் இருக்கும். எப்போடா he will explode, கரெக்ட்? ஸோ we are building it now. இது வந்து ரொம்ப நீங்கள் என்னோடய பொசிஷன் அந்த டைமில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். as a director when you are looking at it, எமோஷன் உள்ள இல்லைன்னா அது ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ கூட அவன் வந்து தங்கச்சியை பிடிச்சி என்ன சொல்கிறான், தங்கச்சி அடுத்த பொண்ணு யாருக்கும் அம்மாவை சொல்லுவான். அதுக்கு யூனோ த ஆங்கர் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் இட். ஆடியன்ஸ்க்கும் அந்த ஆங்கர் வரும். தென் தம்பி வரான், தம்பியை போட்டு அடித்து முடித்தோடனே என் தங்கச்சியை போட்டு விழுந்து பிளட்டு வருது. நோ, இதே மாணிக்கம் பிரதருக்காக டிஐஜிகிட்ட போகும்போது வித்தவுட் டெல்லிங் ஹி வாஸ் ஏபிள் டு கெட் த சீட். ஆனால் தங்கச்சிக்காக மெடிக்கல் சீட்டு போது ஹி வெண்ட் ரிவீல்ட் ஹிம்செல்ஃப். ஈவன் தோ வயலன்ஸ் இல்லாமலே ஹி வாஸ் ஏபிள் டு கெட் த சீட். அதுக்கப்புறம் அவன் பர்சனல் என்ன வந்தாலும் அவன் ஆட்டோ கிழிச்சான் அவன் கவலைப்படலை, கம்பத்தில் விட்டு அடித்தான் அவன் கவலைப்படலை. ஹீ நெவர் ஹிட் பேக். தம்பிக்காக இவன் அடி வாங்கினான், எல்லாமே ஹி டிட். பட் தங்கச்சி மேலே கையை வச்சு அம்மா மேலே கையை வைக்க போகிறான் தெரிஞ்ச உடனே அண்ட் தட் பிளட் ஷாட் ஹேட் டு பி $1 million ஷாட். நினச்சி பாருங்கள், அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து வேறு எதுவும் காட்டினாலும் கிக் வராது, அது சும்மா அடித்து விழுந்துட்டாலும் கிக் வராது. தங்கச்சியோட பிளட்டு, my blood, she's half blood, she falls and takes the blood போது உங்களுக்கு தெரியாமல் ஒரு சப்கான்ஷியஸில் ஒரு ஆங்கர் வரும், ஒரு பவர் வரும். அதில் கரெக்டா ஹிட்
அந்த எமோஷனில் அவன் வந்து அப்படியே எடுத்து அந்த ஒரு ஆள் ஓடி வரானே, அன்றைக்கி பாருங்கள் அந்த ஷார்ட்டை காட்டவே இல்லை. அந்த ஆளை ஆக்சுவலாக ஃபைட் மாஸ்டர் எடுக்க மறந்துட்டார். அந்த ஆள் ஓடி வரானே, ஆளே காட்டலனாங்க. நல்லா பார்த்தீங்களா? அதை உள்ளே கேமரா மட்டும் போகிறது. ஆக்சுவலாக அப்புறம் எடுக்கலான்னு சொன்னார் அவர், எடுக்கவே இல்லை. ஃபைனலாக ஷைட்டு முடிஞ்சு, சார் எடுக்கல சார், அது நல்லா இருந்தது, அப்படியே விட்டுலாம். சம்படி இஸ் கம்மிங், ஹி ஹிட் சம்படி அவன் எங்கே போய் விழுந்தானோ, லேம்ப் போஸ்ட்டில் போய் விழுந்து ஸ்பார்க்கே வருதுன்னா அந்த அளவுக்கு பவர் காட்டுறதுக்கு ஆள் ஓடி வந்து ஃபைட்டர் ஓடி வருவான். அதில் என்ன இம்பேக்ட், இது இஸ் மோர் இம்பேக்ட். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பஞ்ச் ஹேஸ் டு பி த பஞ்ச், கரெக்ட்? அது பஞ்சு கொடுக்கறதுக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டாக பூரா வருஷக்கணக்கு 4 வருஷமாக அவனை பற்றி கமஃப்ளேஜ் பண்ணி இருக்கிறவனுக்கு வை வில் ஹீ put it out? Why will he reveal himself before everybody? ஏன்னா இது ரிவிலேஷன் பாயிண்ட். இது வரைக்கும் எங்குமே ரிவீல் ஆலை டு அதர்ஸ். அந்த அவன்கிட்ட சொல்லிட்டான், நீ வெளியில் யார்கிட்ட சொன்னாய் அந்த பேச மாட்டான் அந்த மெடிக்கல் சீட்டு. இங்கே பப்ளிக்காக he is going to fight and reveal. So unless you bring in that drama, that emotion, that high point, he will not reveal himself. அம்மா மேலே, தங்கச்சி மேலே, தம்பி மேலே எல்லாம் கையை வச்சு ஃபைனலாக பொண்ணுக்கு தங்கச்சி பிளட்டு வந்தோன்னு தான் he had no other way. his whole family, அப்பாட்ட என்ன ப்ராமிஸ் கொடுத்தான், இந்த என் ஸ்டெப் பிரதர், என் ஸ்டெப் சிஸ்டர் எல்லாருமே நான் வந்து எண்டு வரைக்கும் நான் பார்த்துப்பேன்னு சொன்னவனுக்கு ஐ வில் நாட் ரிவீல் மை செல்ஃப்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான். பட் he had to reveal for the sake of that family. உள்ளே இருக்கிற கதை நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சன் அப்பாவுக்கு கொடுத்த ப்ராமிஸ், ஸ்டெப், அதுவும் நாட் ஈவன் இஸ் ஸ்ட்ரைட் ஸ்டெப் மதர், ஸ்டெப் பிரதர், 2 ஸ்டெப் சிஸ்டர்ஸுக்கு ஐ வில் டேக் கேர் ஆஃப் தம் தான் அவனோட ப்ராமிஸ். 3 வழக்கேற்றுவேன்னு சொல்கிறான் ப்ராமிஸ். அதுதான் உள்ளே இருக்கிற அண்டர் கரண்ட் எமோஷன். டானு, பாம்பே டான், ரகுவரன் ஆண்டனி, இதெல்லாம் வேறு. தட் இஸ் நாட் த மெயின் ஸ்டோரி. திஸ் அண்டர் கரண்ட் subconscious, it works, it always works.